ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை ஈந்தி நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகனாம் விஸ்வே பரோகினாம் நதியே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமகனவனே. வணக்கம். நான் பொன் லோகநாதன் ஜோதிடர், கொடுமுடியிலிருந்து பேசுகிறேன். நாம் இன்றைய தினம் எதை பற்றி பார்க்கலாம்னா, குருவினுடைய காரகத்துவங்கள், குரு பகவானுடைய காரகத்துவங்கள், குரு பகவானுடைய குரு பலன்கள் அப்படின்னா என்ன, குரு வளையம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி நம்ம ஓரளவுக்கு நல்லாவே டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டு குருவினுடைய காரகத்துவங்கள்லாம் என்ன அப்படின்னா, அதாவது குருவினுடைய காரகத்துவங்கள் வரிசையாக ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பார்த்துங்க. முக்கியமான காரகத்துவங்களை மட்டும் சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒன்று பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் குரு. ஆசிரியர் அவங்களாம் குரு தான், குருவினுடைய காரகத்துவங்கள். குருன்னு தான் ஆசிரியர்னு சொல்கிறோம், அது மாதிரி குரு. அப்புறம் சமுதாயம், இந்த சமுதாயத்தை பார்த்து குரு தான் குரு. அப்புறம் தேச கடமைகள், பசு ரதம், அப்புறம் படிப்பு, புதையல், அது ஜோதிடம், குதிரைகள், அப்புறம் கீர்த்தி, தர்க்கம், நீதித்துறை, அரசு ஆலோசகர், குழந்தைகள், செரிமான கோளாறு, வேதாந்தம், யானை, மளிகை, இந்திரன், அனைத்து தெய்வங்கள், தவம், அப்புறம் கொடை, பரோபகாரம், நடுநிலைமை, அப்புறம் வடக்கு நோக்கிய முகமாக இருக்கிறது, தங்கம், மஞ்சள், தேசாந்திரம் போகிறது, அந்த மாதிரியான காரகத்துவங்கள்லாம் குருவினுடைய காரகத்துவங்கள் தான். அடுத்தது புனித நீராடல், அப்புறம் அந்த மாதிரி மூளை, அப்புறம் வன்மை, வட்ட வடிவம் இருக்கிறது, வட்ட முகமாக இருக்கிறது பார்க்குறக்கு, அறிவு திறமை, கூர்ந்த அறிவு, அப்புறம் இலக்கியத்தில் புலமையோடு இருக்கிறது, பிரம்மஸ்தானம், அது ஒரு முக்கிய ஸ்தானம் வகிக்கிறது, பூனைக்கண்ணு, பலரசம், சுப நிகழ்ச்சி, தந்திரம், வாயு, இரக்க சிந்தனை, ராஜ உபச்சாரம், புனித நூலில் அறிவு, புஷ்பராகம், கட்டுப்பாடு, அதே மாதிரியே பெரும் படை, அது மாதிரி தர்மகர்த்தாவாக இருக்கிறது, அதாவது ட்ரஸ்டி, அது மாதிரி இருக்கிறது, தசைகளுக்கு அவர் தான் இது. அதே மாதிரி சந்தோஷம், மஞ்சள் காமாலை, மீத்தேன், குழந்தை பாக்கியம், ஜீவன், வயிற்று உபாதை, குதிரை ஏற்றம், அப்புறம் ராஜ உறுப்புகள், உடலில் இருக்கிற ராஜ உறுப்புகள் அனைத்தும். அதாவது ராஜ உறுப்புகள் அப்படின்னா எலும்பில்லாத உறுப்புகள், அதாவது ஹார்ட்டு, இந்த மாதிரி ஹார்ட்டு, கல்லீரல், மண்ணீரல் இப்படியெல்லாம் சொல்கிறோம்லமா, அந்த மாதிரியான முக்கியமான எலும்பில்லாத சதை பிண்டமாக இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாமே, முக்கியமாக நம்ம உடல் இயக்கத்துக்கு தேவையான அனைத்து உறுப்புகளுமே காரகம் குரு பகவான் தான் அப்படிங்கிறது நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக இப்போ இந்த குரு இந்த குருவினுடைய காரகத்துவங்களை வச்சு தான் நாம் பலன்கள் சொல்கிறோம். அது அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சொல்லிக்கலாம். அடுத்தது குருபலன் யாருக்கெல்லாம் இருக்குது, குருபலன்னா என்ன அப்படின்னா, குரு இப்போ குரு ஒரு ராசியில் இருக்கிறாருன்னா, எந்தெந்த ராசிக்கு அந்த இருக்கக்கூடிய ராசி 2, 5, 7, 9, 11 வருதோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மை இந்த குருவால் நடக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இந்த குருபலனால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு காரியத்தை நியமித்தோம்னா அந்த காரியம் தடை இல்லாமல் நடக்கும். அதில் எந்த விதமான தடைகளும் வராது அப்படிங்கிறதுக்காக இந்த குருபலன் சொல்லப்படுகிறது. இதில் குறிப்பாக இது அதிகமாக எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த திருமணத்துக்கு தான் பார்க்குறாங்க. திருமணம் பண்ணுற வரையும் ஏற்கனவே குருபலன் இருக்கான்னு பாரு, குருபலன் எங்கள் பையனுக்கு குருபலன் வந்துருச்சா அப்படின்னு பாரு அப்படிங்கிறாங்க. இந்த குருபலன் இருக்கிறது ஒன்று மட்டுமே திருமணத்திற்கு போதுமானதல்ல. அவருடைய சுய ஜாதகத்தில் திருமண கங்கண பாக்கியம் இருந்து எல்லாமே கூடி வந்தால், அப்போ திருமணத்தை நாம் ஃபிக்ஸ் பண்ணி அதை நடத்த ஆரம்பித்தோம்னா அந்த திருமணம் தங்குதடையாமல் இல்லாமல் நடக்கும். அவ்வளோதானே ஒழிய, குருபலன் வந்துட்டதுனாலேயே எல்லாத்துக்கும் திருமணம் கைகூடி வந்துடாது. இதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா குருபலன் வந்தது, இந்த திருமணம் நடக்கலை அப்படின்னா எல்லாம் குருவை தவறாக சொல்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது, அது கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு அப்படி கிடையாது. அப்படி எதுவும் தப்பாக மீன் பண்ணிக்காதீங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல திருமண பாக்கியம் இருக்கணும், கிரகங்கள் கெடாமல் தோஷங்கள் இல்லாமல் இருந்து அப்போ திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அந்த திருமணத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நடத்தும் போது எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல், எந்த குழப்பங்களும் இல்லாமல், தடைபட்டு நின்று போகாமல் திருமணம் தடையின்றி நடக்கிறதுக்கு தான் அந்த குருபலன் உதவும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது திருமணத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா காரியங்களுக்குமே இது உதவும். சரி, அந்த வகையில் இது யாராருக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மேசராசிக்கு இப்போ ரிஷபத்தில் குரு இருக்கார். இது மேசராசிக்கு 2ஆம் இடம் வர்றதுனால இந்த மேசராசிகளுக்கு குருபலன் வந்திருக்குது. இந்த மேசராசினருக்கு என்னென்னா, தன விருத்தி ஏற்படும். தன விருத்தி எல்லாம் நிறையா வரும்.
வருமானம் வரும். எங்களுக்கு வேலை கிடைச்சா அதன் மூலம் வருமானம் வரும். ஏதோ ஒரு வகையில் வருமானம் வரும். ஆக மொத்தல மேசராசினருக்கு. திருமணத்துக்கு பிறகு சிலருக்கு திடீர்னு வருமானம் மேல வரக்கூடிய அமைப்பும் ஏற்படும். அதே மாரி மகர ராசிக்கு 5ல் குரு வரதுனால அவங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, புத்திரப்பேறு, சகல துறைகளிலும் வெற்றி இதெல்லாம் வந்து மகர ராசிகளுக்கு இப்போது கிடைக்கும். அதே மாதிரி அடுத்ததாக விருச்ச ராசிக்கு 7ஆம் இடத்துல வர்றதுனால தீர்க்க சுமங்கலியான வாழ்வு பெண்களாக இருந்தால் அமையும். அதே மாதிரியே நாளுக்கு நாள் அவருடைய வாழ்க்கை உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லலாம். திருமணத்திற்கு பின்பு அவர்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு உயரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரியே கன்னிக்கு 9ஆம் இடத்துல இந்த குருபலன் வர்றதுனால அந்த குடும்பத்தினுடைய தலைவரான பெரும்பாலும் தந்தை தான் தலைவராக இருப்பார். தந்தையாக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அவங்க மூலமாக இவங்களுக்கு நல்ல ஒரு உதவி கிடைக்கும். ஆசிரியர்கள் மூலமாகவும் நல்ல உதவி கிடைக்கும். அல்லது வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த வேலையில் ஓனர் வந்து அதாவது அந்த முதலாளி அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செஞ்சு கொடுப்பார். அந்த அளவுக்கு இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் இந்த காலகட்டத்தில் கன்னிராசினருக்கு கிடைக்கும். ரிஷபத்தில் இருக்கிற குருனால் அப்படிங்கிறத இங்கே சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக கடகராசிக்கு 11ல் குரு இருக்கிறனால கடகராசினருக்கு நிறைய தனசேர்க்கையும் ஏற்படும். சகல துறைகளிலும் வெற்றி ஏற்படும். வண்டி வாகன சிறப்பெல்லாம் நிறையா கிடைக்கும். புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லலாம். சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படி இந்த மாதிரி செய்யும்போது அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லபடியாக அமையும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இருந்தாலும் இதில் வந்து கடகராசிக்கு இப்போது வந்து அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த குருபலன் அவங்களுக்கு முழுமையான பலனை தருமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமான விஷயந்தான். மற்ற ராசிகளுக்கு நல்லாயிருக்கும். இந்த கடகராசிக்கு மட்டும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துல நாம் சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த டைம் ஆனால் எல்லா டைமும் இல்லை, இந்த டைம் அந்த மாதிரி இருக்குது. இது ஒவ்வொரு டைமுக்கும் மாறும். அதனால் இந்த குருபலன் இந்த லெவலில் இந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக குரு வளையம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து குரு வளையம்னா குரு வந்து ரிஷபம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த 4 ராசிகளில் குரு இருந்தால் அதுக்கு பேர் குரு வளையம்னு பேர். இந்த ரிஷப ராசியில் குரு இருந்தாருன்னா அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் இதுலேயும் குறிப்பாக பிறப்பு ஜாதகத்தில் இருந்தார் அப்படின்னா அவர்கள் வந்து மனித சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு ஞான சிகாமணியாகவும் அவர்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு இல்லை அப்படிங்கிறவங்களாகவும் அவர் அரசியலில் மதியூக மந்திரியாகவும் விளங்குவாங்க. வெற்றி தோல்விங்கிறது அவங்களுக்கு மாறி மாறி வந்தாலும் கூட அவர்கள் உதடு அசைந்தால் ஊர் அசையும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிஷபத்தில் குரு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிடலாம். அதுக்கு அடுத்ததாக சிம்ம ராசியில் ஒருத்தருக்கு பிறப்பு ஜாதகத்திலேயே குரு இருந்தார் அப்படின்னா அவர்கள் வந்து யாருக்குமே வளைஞ்சு கொடுக்காம சிம்ம சொப்பனமாகவே இருப்பாங்க. வைராக்கியசாலியாக இருப்பாங்க. அவர்கள் வந்து யாருமே செய்ய முடியாத காரியத்தெல்லாம் ஈஸியாக செஞ்சுருவாங்க. யாருடைய உதவியும் தேவைப்படாது. தன்னுடைய சுயமுயற்சியாலேயே எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க, மற்றவர்களுடைய தயவு இல்லாமலே அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து தனுசு ராசியில் குரு ஜனன ஜாதகத்தில் இருந்தார்னா அவர் முடிசூடா மன்னனாகவும் ராஜயோகத்தோடவும் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்வு அமையும். ஏன்னா தனுசில் குரு வந்து ஆட்சியாகவும் மூலத்திரிகோண வீடாகவும் இருக்கிறதுனால அந்த தனுசுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. அதுக்கடுத்து கும்பராசியில் குரு இருந்தார்னா அவர்கள் அறிவுடைய அந்தணனாகவும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் தத்துவங்களில் ரொம்ப புலமை பெற்றவராகவும் இருப்பார். பெரிய ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடியவராகவும் இருப்பார் அப்படிங்கிறது இந்த இடத்துல குரு வளையத்தில் சொல்லக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் குரு தனித்து இருக்கும்போது மட்டும்தான் ஏற்படும். மற்றபடி குருவோட பல கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். மற்றபடி குரு வளையம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அமைப்பு. அவர்கள் எந்த விஷயத்திலும் அவ்வளோ சீக்கிரம் எளிதாக அவர்களை யாரும் சிக்க வைக்க முடியாது, சிக்கிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இது ஒரு அமைப்பாக சொல்லலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.